ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் டிராவல் பாசிபிளானு கேட்டால் எல்லாருமே பொதுவாக பாசிபிள் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கும் பாசிபிள் இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா? நம்பி தாங்க ஆகணும். ஏன்னா 1915 இதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு ஒரு தியரி எழுந்திருக்காரு. அந்த தியரியோட கான்செப்ட் என்னன்னா, ஏதாச்சும் ஆப்ஜெக்டோ இல்லை ஏதாவது லிவிங் பீங்ஸோ, நம்ம மனுஷங்க கூட ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு நீங்கள் ஏதாவது டிராவல் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அது டைம் டிராவலுக்கு பாசிபிள்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு எந்த ஆப்ஜெக்டாலுமே டிராவல் பண்ண முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா லைட்டோட பார்ட்டிகளான ஃபோட்டான்ஸால கூட ஸ்பீட் ஆஃப் லைட்டை எப்போ ரீச் பண்ண முடியும்னா வேக்கம்ல மட்டும் தான் ரீச் பண்ண முடியுமா. வேற சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எதனாலையுமே ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு நீங்கள் வர முடியாது. ஸோ அப்படி அது இம்பாசிபிளாக இருக்கும் பொழுது எப்படி டைம் டிராவல் பாசிபிள்னு கேட்குறீங்களா? வாய்ப்பு இருக்குங்க. சப்போஸ் ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டை இல்லை ஒரு ஸ்பேஸ் இப்போ ஹியூமன் பீங்ஸ் உருவாக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், கேட்டுவாங்க. ஒரு ஆஸ்ட்ரோனட்டு 25 வயசு இருக்குங்க அவருக்கு. அவருக்கு இப்போ ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. ஸோ அந்த குழந்தைய பார்த்த உடனே இங்கே வந்து ஸ்பேஸ் சட்டில் கிளம்பிட்டாரு. ஸ்பேஸுக்கு கிளம்பி ஸ்பீட் ஆஃப் லைட் இயர்ஸில் டிராவல் பண்ணி இங்கே வந்து 80 லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி போயிட்டாருன்னு வைங்களேன். 1 லைட் இயர் இஸ் ஈக்குவல் டு 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸ். அவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி போயிட்டாரு அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஜெயண்ட் டெலஸ்கோப் வச்சு, அதுவும் இம்பாசிபிள் தான், அப்படி ஒரு ஸ்கோப் வச்சு அங்கேருந்து அவர் பார்க்குறாருன்னு வைங்களேன் எடுத்த. அவரோட பொண்ணுக்கு பூமியில் 80 வயசாக இருக்கும். ஆனால் அவர் அங்கே வந்து பார்த்தாருன்னா ஜஸ்ட் அந்த குழந்தையாவே இருக்கும். அவர் எப்படி போனாலும் அதே போல இருக்கும். ஏன்னா இங்கிருந்து அந்த லைட் வேஸ் வந்து அப்போதான் அவர் டிராவல் பண்ணி போயிருக்க அந்த இடத்துக்கு ரீச்சே ஆயிருக்கும். பூமியில வந்து போய் ரீச்சே ஆயிருக்கும். அவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி போகணும்ல லைட் வேஸும். அப்போ பாருங்க, அதான் ஸ்பீட் ஆஃப் லைட் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா டைம் டிராவல் இஸ் பாசிபிள். இதை பற்றி நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி இன்னொரு பார்ட் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.